அடுத்தபடியாக மேடையில பேசுறதுக்கு வந்து ஒரு நடிகையை நான் கூட போறேன். இவங்களை நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சேன். இவங்க ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோல இருந்து வெளியே வந்தாங்க. அப்போ அவங்களை தனிப்பட்ட முறையில நான் இன்டர்வியூ பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ வந்து அவங்களை நான் கேட்டேன் வந்து உங்களை தேடி ஒரு நல்ல கதைகள் கொண்டு வரணும்னா என்ன எப்படி அப்ரோச் பண்ற அப்படின்னு சொல்லும்போது நீங்க நம்பர் எடுத்துக்கோங்க, ஆனா சரியான கதைகள் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் என்ன கொண்டு வாங்க, இல்லைன்னா வந்து எனக்கு நடிக்கிறதுலயே பெரிய நான் வந்து அதை அப்படி ஜஸ்ட் லைக் தட் அதை எடுத்து அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ரைட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரைட் அப்படிங்கிற படம் மூலியமா இப்ப நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசும்போது கூட வெளியே ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ் சினிமால மாதவின்னு முன்னாடி ஒரு நடிகர் இருந்தாங்க, அவங்கள மாதிரியே இருக்காங்க பாக்குறதுக்கு, இப்ப இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு மாதவி மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மேடையில பேசுறதுக்கு அக்ஷரா ரெட்டி அவர்களை மயக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷரா ரெட்டி. நீங்களாம் என்ன பிக் பாஸ்ல பார்த்துருப்பீங்க. சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு, பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தங்கச்சியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டா நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் மீடியாக்குள்ள வந்ததே எங்க அம்மாவோட கனவு தான். அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்பவுமே என் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க தான் என்னோட மேனேஜர், அவங்க தான் என்னோட மவுத் பீஸ், அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அமுச்சு விட்டுருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக் 2 years பேக் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் அம்மா இல்லாமல் என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், ஏன்னா வந்து ஃபுல்லாக அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான், ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு. அண்ட் மீடியாவில் நம்மளுக்கு கஷ்டமாகும். அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச். அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கு. கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, நீங்க எங்களை அண்ணானே கூப்பிடலாம், உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம், அவ்வளோ கம்ஃபர்டபுளா பார்த்துப்போம், செட்ல எதுவாக இருந்தாலும் நாங்க இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா, மீடியாவில் இப்படி வெல்கம் பண்ணுவாங்களா நான் யோசிச்சு பார்க்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலாம்னு நினைச்ச ஆரம்பிச்சது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணா நம்பி சினிமாக்குள்ள வரலாம். அண்ட் ப்ரொடியூசர் அண்ணாவை பற்றி சொல்லணும். நான் இவர் வந்து ஹார்ட்லி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்கேன். வந்தோடனே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, அண்ட் அசோசியேட் அண்ணா, சலீம் அண்ணா, எல்லாருக்கும் எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை, நான் அண்ணானா சொல்லியே பழகிடுச்சு. அவ்வளோ நல்லா என்னை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு த ஸ்கிரிப்ட், இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும், சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்துல வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ கிளாம் டால், இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்கும். அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு வெளில ஸ்கிரிப்ட் வந்துருவேன்னு பயமா இருக்கு. நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ இது எவ்வளோ நல்ல ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டைரக்டர் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நட்டி சார் பற்றி சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச் சார், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை ஃபீல் பண்ண வச்சிங்க. அண்ட் சார் கூட நடிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது இட் லுக் வெரி நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருக்கும். அது எப்படி சார் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். அண்ட் அருண் பாண்டியன் சார், such a wonderful experience working with such a great actor. And our actor மட்டும் இல்லாமல் வந்து such a disciplined person and he knows எல்லாமே அபவுட் கண்டினியூட்டிலேருந்து ஒரு படம்னா அந்த he's been a director, he's been a producer, he's been everything in the film industry. ஸோ நிறையா கற்றுக்கிட்டோம் சார் கிட்ட. அண்ட் வினோத்னி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் மூனார் ரமேஷ் சார் இங்கே வரல. நான் வந்துட்டு ஒரு ஆக்டிங் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து லைக் ஆச்சரியமா பார்த்ததுன்னா வந்து மூனார் ரமேஷ் சாரை பார்த்தேன் நான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ். அண்ட் நீங்கள்லாம் படம் பார்த்து ரசிப்பீங்க நம்புகிறேன். அண்ட் பிளஸ் மீ ஃபார் திஸ் ஜர்னி. தேங்க்யூ.
தேங்க்யூ.